இன்றைக்கி நம்ம கம்போவல் பிடி கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அவுள் கம்போவல் வந்து 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து 4 to 5 டீஸ்பூன். அதுக்கப்புறம் வெல்லம், உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. 50 கிராம் வெல்லம். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். இதோட நீங்கள் முந்திரி ஏதாவது நட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் இது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். சுடு தண்ணி வந்து நல்லா இது பண்ணி இந்த அவுள் மேலே ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து அந்த அவுள் வந்து நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், அந்த சுடு தண்ணி லைட்டாக போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். நல்லா அவுள் ஊறி இருக்குது. இந்த அவுள் ஊறினதுக்கப்புறம் அந்த இது அவுளை வந்து நல்லா நம்ம கையால் நல்லா மசிச்சுக்கணும். மசிச்சதுக்கப்புறம் அது மேலே நான் வெல்லம் துருவி போட்டிருக்கேன், தேங்காய், ஏலக்காய் பொடி இது துருவி போட்டதுக்கப்புறம் இதை நல்லா வந்து நம்ம அழுத்தி பிசைஞ்சுக்கணும். அழுத்தி பிசைஞ்சு நம்ம உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் நல்லா இப்போ நீங்கள் உருண்டையாக வேணும்னா உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கணுன்னா 2 கைக்கு நடுவில் வச்சு அது ஒரு பிடி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உருண்டை ஊட்டி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பாருங்கள், நான் இட்லி செட்டில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன். இது இப்போ ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு இனிப்பு கொழுக்கட்டை கம்பு இனிப்பு பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.